வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி தாங்க. இந்த கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது இந்த கிரேவி செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போது நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி மொக்கு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் சேர்த்து செய்யும்போது கிரேவி ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இப்போது 2 பெரிய வெங்காயத்தை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா ஒரு டைம் வணக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா ஒரு டைம் வணக்கி விட்டுடலாம். இப்போது நான் 2 தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்து செய்யும்போது குழம்பு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா வணக்கி விட்டாச்சு. அந்த எண்ணெயிலேயே இது எல்லாம் நல்லா வெந்து வரணுங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம தேங்காய் கூட இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கனால அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாக்களோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நம்ம நல்லா அந்த எண்ணெயிலேயே பரட்டி விட்டுறலாம். இப்போ எல்லாமே அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சுங்க. இந்த டைமில் நான் ஊற வச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன். இதை கரெக்டாக நான் 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வச்சுக்கலாங்க. கிரேவி கட்டியாக வேணும் அப்படின்னா நம்ம கம்மியாக தண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாங்க. கொண்டக்கடலையை நான் வேக வைக்காமல் தாங்க சேர்த்துருக்குறேன். இப்போது குக்கரை மூடி 5 விசில் விட்டுறலாங்க. நம்ம 5 விசில் விடும்போது கொண்டக்கடலை நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய சுவையான கொண்டக்கடலை கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேங்க. அதனால் நான் இப்படியே இறக்கிடுதேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இட்லி, தோசை, சப்பாத்திக்குள்ளே இதை சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ இந்த கொண்டக்கடலை மசாலாவை பரோட்டா கூட சாப்பிட போகிறோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.